செகண்ட் கண்டிஷன் பண்ணுங்க. சொன்ன மாதிரி ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன், ஒரு பாசிட்டிவ், இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல், அதோட வேவ் ஃபங்க்ஷன் ψ1 பிளஸ் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் இருக்கு, அதோட வேவ் ஃபங்க்ஷன் ψ2, அதனுடைய வேவ் நேச்சர் நெகட்டிவ், இதோட வேவ் நேச்சர் பாசிட்டிவ். முன்ன நடந்தது வந்து சேம் கேஸ் ஓவர்லாப், அதான் கன்ஸ்ட்ரக்டிவ். இது வந்து என்னது? அப்புறம் ஒன்னோட ஒன்று சேருமா? அதான் நெகட்டிவ் ஓவர்லாப்னு வேலன்ஸ் பாண்ட் தேரி சொல்லு. சரிங்களா? போலிங் சொல்லக்கூடியது என்னது? இது பேர் நெகட்டிவ் ஓவர்லாப், இங்க சொல்லக்கூடியது டெஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப். சரிங்களா? இப்போ ரெண்டு ஒன்னோட ஒன்று சேராது. ரைட்டா? நம்ம கிடைக்கக்கூடிய வேவ் நேச்சர், இப்போ இது ψ1 ψ2 அப்படின்னா ஓவராலா கிடைக்கக்கூடிய வேவ் நேச்சர் ரெண்டு ஒன்னோட ஒன்று ரிப்பல் பண்ணும். நமக்கு இப்படி ஒரு வேவ் நேச்சர் வந்து கிடைக்கும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இங்க ஒரு நோடு வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இன்டர் நியூக்ளியர் ரீஜன். இந்த ரீஜனுக்கு பேர் தான் என்னது? இன்டர் நியூக்ளியர் ரீஜன். சரிங்களா? இப்போ இங்க வந்து ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இட் இஸ் கால்ட் தி நோட். நோட் அப்படிங்கிற அர்த்தம் எலக்ட்ரான் டென்சிட்டி 0 அல்லது எலக்ட்ரான் டென்சிட்டி மினிமம். அதுக்கு பேர் தான் என்னது? நோட். ஏன்னா டிஃபரெண்டான ஸ்பேஸ் இருக்குது, ஒன்னோட ஒன்று என்ன ஆகாது, சேராது. ஸோ இதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ஓவரால் ψ ψ1 மைனஸ் ψ2 சொல்லுவோம். இங்க ψ1 பிளஸ் ψ2. சரிங்களா? அப்ப இதுக்கான மீனிங் என்ன? ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் ஒன்னோட ஒன்று சேர முடியல. அப்ப இது ஒரு நியூக்ளியஸ், இதனுடைய பாசிட்டிவ், இங்க ஒரு பாசிட்டிவ், ரெண்டு இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி 0. இன்டர் நியூக்ளியர் ரீஜன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி கிடையாது. இன்டர் நியூக்ளியர் ரீஜன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இருந்தாதான் இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இதுக்கிட்ட ஒரு அட்ராக்ஷனை ஃபார்ம் பண்ணும், இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஒரு அட்ராக்ஷனை ஃபார்ம் பண்ணும். இங்க ஆல்ரெடி எலக்ட்ரான் டென்சிட்டி என்னது? 0. அப்ப இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். ஒன்னோட ஒன்று என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். சரிங்களா? அப்ப இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அட்ராக்ஷனை விட எது அதிகமா இருக்கு? அப்ப அட்ராக்ஷன் டிக்ரீசஸ். எது அதிகமா இருக்கு? ரிப்பல்ஷன் இன்க்ரீசஸ். ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கிறது எதுக்கான கண்டிஷன்? ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது பாண்ட் பிரேக் ஆகிறதுக்கான கண்டிஷன். அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன். அப்ப இது எதுக்கான கண்டிஷன் அப்படின்னா ஒன்னு சொன்ன மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன் கிடையாது. இது பேர் என்னது? பாண்ட் பிரேக்கிங்கான பினாமினா. இட் இஸ் கால்ட் தி பாண்ட் பிரேக்கிங் பினாமினா. அப்ப பாண்ட் பிரேக் ஆகிறதுக்கான கண்டிஷன். அப்ப பாண்ட் பிரேக் ஆகிறது அப்படிங்கிறது எனர்ஜி என்ன ஆகும்? ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும், பாண்ட் உடையும் போது நாம என்ன பண்ணலாம்? எனர்ஜி வந்து நம்ம கொடுக்கணும். எனர்ஜி கன்சியூம்னு அர்த்தம். அது பேர் என்னது? எனர்ஜி கன்சியூம். எனர்ஜி ரிலீஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லணும்? எனர்ஜி கன்சியூம். பாண்ட் பிரேக்கிங் ப்ராசஸ்க்கு ஒரு பாண்ட் இருக்குன்னா அந்த பாண்ட் உடைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் என்னது? ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இட் இஸ் கால்ட் தி டெஸ்ட்ரக்டிவ். அதுக்கு பேர் என்னது? டெஸ்ட்ரக்டிவ். கவனிங்க, இதுல ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் என்ன, ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அல்லது கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப். ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னா டெஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப். தேர்ட் பாயிண்ட், அட்டாமிக் ஆர்பிட்டால் அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சரிங்களா? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னா நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் நியூக்ளியர் ரீஜன்ல எப்பெல்லாம் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும் இட் இஸ் கால்ட் தி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இந்த எழுதிக்கலாம் நீங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப் அப்படிங்கிறது the electron density increases in internuclear region. It is called the bonding molecular orbital. The electron density decreases in internuclear region. It is called the antibonding molecular orbital. Atomic orbital க்கு molecular orbital க்கு கூடிய மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா atomic orbital அப்படிங்கிறது சிங்கிள் நியூக்ளியை. அது ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான். ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலோட நியூக்ளியை ஒரு நியூக்ளியை, இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கு ஒரு நியூக்ளியை. பட் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு எத்தனை நியூக்ளியை இருக்கு? பாலி நியூக்ளியை இருக்கு, ரெண்டு நியூக்ளியை இருக்கும். சரிங்களா? அப்ப ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், ஒரு நியூக்ளியஸ் இருந்தா அது அட்டாமிக் ஆர்பிட்டால், மோர் தென் ஒன் இருந்தா அது பேர் என்னது? பாலி நியூக்ளியை. அப்படி இருந்தா அது பேர் என்னது? மாலிகுலர் ஆர்பிட்டால். சோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி அட்டாமிக் ஆர்பிட்டால் அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படினா ஒரு நியூக்ளியஸ் இருந்தா அட்டாமிக் ஆர்பிட்டால், ஒரு நியூக்ளியஸ்க்கு மேல இருந்தா அது பேர் என்னது? பாலி. இப்ப PH2 இருக்கு, அப்ப மூணு நியூக்ளியஸ் இருக்கும். டெல்லிக்கு ஒரு இண்டிவிஜுவல் நியூக்ளியஸ்,
ஹைட்ரஜனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் நியூக்ளியஸ், பட் ஓவராலாக சேரும்போது 2 ஹைட்ரஜன் ஒரு பெர்லியம், ஓவராலாக 3 நியூக்ளியஸ் வரும். அதுக்கு பேர் தான் அது பாலி நியூக்ளிக். அதுக்கு பேர் தான் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு இருக்கும். அப்போ ஒரு நியூக்ளியஸ் இருந்தால் அது அட்டாமிக் ஆர்பிட்டால், ஒன்றுக்கு மேலே இருந்தால் அது பேர் என்னது மாலிகுலர் ஆர்பிட்டால்னு இருக்கும். சரிங்களா?